Hello everyone. So இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற லெக்சர் என்ன அப்படின்னா பொட்டான்ஷியல் எனர்ஜி இன் அன் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இது வந்து ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ண ஒரு டாப்பிக்கும் இப்போ இருக்கிற டாப்பிக்கும் ஒரே ஒரு ஸ்லைட் சேஞ்சு தான். என்னென்னா ப்ரீவியஸ் டாப்பிக்கை வந்து ஜஸ்ட் வந்துட்டு நான் ஒரு ரீகால் மாதிரி நான் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி பொட்டான்ஷியல் எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த பொட்டான்ஷியல் எனர்ஜி இன் சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸில் ஒரு கம்ப்ளீட் ரீஜியன் ஆஃப் ஸ்பேஸில் இல்லை ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரீ ஸ்பேஸில் வந்துட்டு Q1 சார்ஜை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருப்பீங்க. அப்போ அந்த சார்ஜில் இருக்கக்கூடிய ஒர்டன் 0 அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் Q2 சார்ஜை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறப்ப சம் கைண்ட் ஆஃப் ஒர்க்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி Q3 எடுத்துகிட்டு வர்றப்ப நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோஸில் நம்ம வந்து தெளிவாக பார்த்தாச்சு. ஆனால் இப்போ இங்கே என்ன ஒரு சேஞ்ச் வரப்போகுதுன்னா, நம்ம வந்துட்டு Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜை இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்து வைக்க போகிறீங்க. இங்கே நம்மளுக்கு ஒர்டன் நம்மளுக்கு 0வா வராது. ஒர்டன் அப்படிங்கிறது நான் 0 வேல்யூ நம்மளுக்கு வரும். எப்படின்னு கேட்டால் அதுக்கு காரணமே இந்த வார்த்தை தான், எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் நீங்கள் வந்து சார்ஜஸ்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஃப்ரீ ஸ்பேஸில் சார்ஜ் கொண்டு வந்து வைப்பீங்க. வச்சதுக்கப்புறமா அந்த சார்ஜ் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டான்ஷியலெல்லாம் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்டா? ஆனால் இங்கே அந்த சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பொட்டான்ஷியல் ப்ரொடியூஸ் பண்ண போது அதோட சேர்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபீல்டுமே நம்மளுக்கு ஒரு பொட்டான்ஷியலையும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டையும் கொடுக்க போகுது. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்படின்னா என்ன? எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா பொட்டான்ஷியலும் இருக்கும். அப்போ அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லி நம்ம போடுறோம்னா, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஓகே, அப்போ இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும். அதாவது யார் இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்றா அப்படிங்கிறாங்களோ அதுதான் நம்மளுக்கு சோர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு கெப்பாசிட்டர் பத்தி நம்ம இன்னும் படிக்கல. இல்லை அப்படின்னா வந்துட்டு இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு கெப்பாசிட்டர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு 2 பிளேட்டு, அதில் வந்து ஒரு ப்ளஸ் பிளேட் இருக்கும், இன்னொரு ஒரு மைனஸ் பிளேட் இருக்கும். அப்போ ப்ளஸ் பிளேட் வந்து இந்த பக்கம் இருக்கும், மைனஸ் பிளேட் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இந்த பக்கம் அவுட்வேர்ட்ஸா இருக்கு, அந்த சைடில் வந்து நம்மளுக்கு இன்வெர்ட்ஸா இருக்கு. ஸோ அதை வச்சு இங்க பிளஸ் அங்கே மைனஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கெப்பாசிட்டர் தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எதுக்கு சோர்ஸ்? இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான சோர்ஸ் அந்த கெப்பாசிட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து வச்சுக்கலாம். இது கெப்பாசிட்டரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற ஒரு சார்ஜா கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு டிவைஸா கூட இருக்கலாம். பட் சோர்ஸுங்கிற ஒரே வார்த்தையை நம்ம வச்சு அதை முடிச்சிருவோம். சரி, ஓகே. இப்போ இந்த லைன்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் போன இடத்துல பண்ண அதே மெத்தடை நான் பண்ண போறேன். என்ன? எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்குங்கிற ஒரு விஷயத்துல நான் இப்போ பண்ண போறேன். அப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்கு. இப்போ நீங்க இந்த Q1 சார்ஜை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறீங்க. அப்போ வைக்கிறப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் சார்ஜை எடுத்துட்டு வர்றதுக்கே எனக்கு ஒர்க் டன் நம்மளுக்கு 0வா வராது, நான் 0 வரும். அந்த ஒர்க் டன் என்ன? அப்போ ஒர்க் டன்னோட ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது, V இன்ட்டு Q. அது எந்த Q? ஃபர்ஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு வரீங்க, ஸோ Q1. அதை நம்ம புக்கில் வந்து எப்படி போட்டிருப்பாங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு Q இன்ட்டு V ஆஃப் R அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இந்த டாப்பிக்கை வந்து நம்ம புக்கில் போய் ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, ஒரு சிங்கிள் சார்ஜ் தான் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் இருக்கு, அந்த சிங்கிள் சார்ஜுக்கு பொட்டான்ஷியல் என்ன அப்படி சொல்லி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதனால சிங்கிள் சார்ஜ் இருக்கிறதுனால அவங்க Q1 Q2லாம் எடுக்கல. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சார்ஜை நம்ம எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கிறதுக்கு என்ன ஒர்க் டன் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றப்போ நம்மளுக்கு சேம் ஃபார்முலா தான், W ஈக்குவல்ஸ் டு V இன்ட்டு Q அப்படின்னு வரும். இங்கே Q அப்படிங்கிறது சிங்கிள் சார்ஜ், அதனால வந்து Q1 Q2லாம் போடல. V ஆஃப் R அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இங்கே Rங்கிறது வந்து ஒரு பொசிஷன் வெக்டார். அதாவது நீங்க எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து நீங்க எங்க எடுத்துட்டு வர்றீங்களோ அந்த ஒரு டிஸ்டன்ஸோட பொசிஷன் வெக்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த R வெக்டார் தான் பொசிஷன் வெக்டார். அந்த R வெக்டாரை நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா XI பிளஸ் YJ பிளஸ் ZK அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். சிம்பிளா சொல்ல போனா நீங்க இன்ஃபினிட்டில இருந்து எடுத்துட்டு வரீங்க பாத்தீங்களா, எந்த பாயிண்ட்ல இருந்து வைக்கிறீங்களோ அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து R அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சரியா? அப்போ வந்து இது ஒரே ஒரு சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒர்க் டன் இவ்வளவுதான். அப்போ இந்த ஒர்க் டன் தான் நம்மளுக்கு என்னவா போய் சேவ் ஆக போகுது? பொட்டான்ஷியல் எனர்ஜியா போய் சேவ் ஆக போகுது. அதுதான் நம்மளுக்கு என்னது?
Q into V பொட்டான்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா. அப்போ பொட்டான்ஷியல் எனர்ஜி ஆஃப் எ சிங்கிள் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்றீங்கன்னா ஜஸ்ட் வந்து QV அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரி ஓகே, இப்போ பொட்டான்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு பொட்டான்ஷியல் இருக்கு. ஸோ இந்த பொட்டான்ஷியல் நம்மளுக்கு வந்துட்டு ஆக்சுவலா இப்போ ஒர்க் டன் நம்ம கால்குலேட் பண்றப்போ இந்த சார்ஜ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துட்டு வர்ற சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அப்போ இங்க இருக்கிற பொட்டான்ஷியல் யாரு, இந்த பொட்டான்ஷியல் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து வரக்கூடிய பொட்டான்ஷியல். சரியா? அப்போ எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல நம்ம என்ன பொட்டான்ஷியல் செட் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு இங்க இருக்கிற V. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல பொட்டான்ஷியலை நான் வந்து என்னன்னு சொல்லி செட் பண்றேன்னா V ஈக்குவல்ஸ் டு 1 வோல்ட் அப்படின்னு சொல்லி செட் பண்றேன். 1 வோல்ட் பொட்டான்ஷியல் நான் வந்து இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல செட் பண்றேன். அப்போ 1 வோல்ட் பொட்டான்ஷியல் இருக்கு. நான் யூஸ் பண்ணக்கூடிய சார்ஜ் என்ன சார்ஜ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு அது வந்து ஒரு புரோட்டான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன் புரோட்டான் எடுக்கிறோம்னா அதோட மேக்னிடியூட் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ்ல வரும். அப்போ நம்மளுக்கு QVயோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை கொண்டு போய் இங்க போய் போட்டீங்கன்னா என்ன வரும், 1 வோல்ட் இது, Qவோட வேல்யூ 1.6 into 10 to the power minus 19. அப்போ இது நம்மளுக்கு 1.6 into 10 to the power minus 19 எனர்ஜியில இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா ஜூல், எனர்ஜியோட SI யூனிட் ஜூல். ஓகே, ஸோ நீங்க ஜூல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதே வேல்யூவை நீங்க இன்னொரு டிஃப்ரெண்ட் யூனிட், அதுக்கு பேரு எலக்ட்ரான் வோல்ட், EV 1 EV அப்படின்னா எலக்ட்ரான் வோல்ட். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லி போட்டேன் ஸ்ட்ரைட்டா இங்க 1.6 into 10 to the power minus 19 நான் வந்து ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லி போட்டேன். அப்ப அதுல இருந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, ஒரு எலக்ட்ரான் வோல்ட் ஈக்குவல்ஸ் டு 1.6 into 10 to the power minus 19 ஜூல். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது ஜூலுக்கு ஈக்குவலண்டான ஒரு எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ரிலேஷன். இது வந்து நம்மளுக்கு அடிக்கடி செகண்ட் வால்யூம் படிக்கிறப்ப இந்த வேல்யூ நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருப்போம், ஒரு சார்ஜை இன்ஃபைனட் டிஸ்டன்ஸ்ல இருந்து நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ ஒர்க் டன் அப்படி சொல்லி கால்குலேட் பண்ணோம். அந்த ஒர்க் டன் தான் நம்மளுக்கு பொட்டான்ஷியல் எனர்ஜியா சேவ் ஆகுது. அண்டு நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பொட்டான்ஷியல் எனர்ஜி வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். இப்போ இங்க சில வேல்யூஸ்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு எலக்ட்ரான் வோல்ட்னா 1.6 into 10 to the power minus 19. அதே இது நம்மளுக்கு வந்து ஒரு கேபிட்டல் M போட்டு EV அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு கேபிட்டல் G போட்டு EV, அப்புறம் ஒரு கேபிட்டல் T போட்டு EV. 1 MEV, எம்னா மெகா, ஒரு மெகா எலக்ட்ரான் வோல்ட். அப்போ ஒரு மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது 10 to the power 6 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு நம்மளுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது. ஒரு GeV அப்படிங்கிறது 10 to the power 9 எலக்ட்ரான் வோல்ட். 1 TeV அப்படிங்கிறது 10 to the power 12 எலக்ட்ரான் வோல்ட். மெகா எலக்ட்ரான் வோல்ட், ஜிகா எலக்ட்ரான் வோல்ட், டெரா எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து மெகா, ஜிகா, டெரா அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு 10 to the power 6 எலக்ட்ரான் வோல்ட், 10 to the power 3 எலக்ட்ரான் வோல்ட், 10 to the power 12 எலக்ட்ரான் வோல்ட். இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு 1 KeV அப்படிங்கிறது 10 to the power 3 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற மாதிரி, 10 to the power 3 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சைன் கன்வென்ஷன், சைன் கன்வென்ஷன்ல ஒரு நம்ம வந்துட்டு சும்மா இந்த மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் அப்படின்னு போடுற மாதிரி எனர்ஜியில இது நம்மளுக்கு சம் வேல்யூஸ். இப்போ இதெல்லாம் நான் ஜூல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், இப்போ 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டை நான் ஜூல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட், இங்க பாருங்களேன், 1 எலக்ட்ரான் வோல்ட்னா ஜூல்ஸ்ல இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ 1 கிலோ, எப்பவுமே கிலோ அப்படின்னா நம்ம என்ன போடுவோம், 10 to the power 3 அப்படின்னு போடுவோமா. 10 to the power 3 எலக்ட்ரான் வோல்ட் தான் நம்மளுக்கு 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட். கரெக்டா, 10 to the power 3 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ 10 to the power 3 இன்ட்டு எலக்ட்ரான் வோல்ட். ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டோட வேல்யூ என்ன ஜூல்ஸ்ல, அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 1.6 into 10 to the power minus 19 ஜூல், which is nothing but 1.6 into 10 to the power minus 16 ஜூல். அப்போ 1 கிலோ எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது ஜூல்ஸ்ல நம்மளுக்கு 1.6 into minus 10 to the power minus 16 ஜூல். இதே மாதிரி நீங்க மெகா, ஜிகா, டெரா எல்லாத்துக்குமே நீங்க வந்து கன்வர்ஷன் பண்ணி நீங்க வந்து ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு மாத்திக்கலாம். சரி ஓகே, இப்போ நம்ம அப்படியே அடுத்த கான்செப்ட் போயிடுவோம். இப்போ வந்து ஒரே ஒரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு என்ன பொட்டான்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணிட்டோம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டாவதா ஒரு சார்ஜை கொண்டு வர போறோம், மூணாவதா ஒரு சார்ஜை கொண்டு வர போறோம். அந்த மூணாவதா ஒரு சார்ஜ் கொண்டு வர மாட்டோம், ஏன்னா 2 சார்ஜோடய முடிச்சிருப்பாங்க. பட் we can expand to n number of charges, அது நம்மளோட இஷ்டம் தான். பட் நம்மளுக்கு இப்போ ஒரு சார்ஜை வந்து வச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு சார்ஜை மட்டும் வந்து வைக்கிறதுக்கு என்ன பொட்டான்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம
ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் நம்ம வந்து ஒரே ஒரு சார்ஜை மட்டும் நம்ம கொண்டு வந்து இங்கே வச்சோம். அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ் அப்படிங்கிறதுனால இதை சுற்றி நம்மளுக்கு எந்த சார்ஜுமே இல்லை. அப்போது எந்த சார்ஜுமே இல்லாத ஒரு கண்டிஷனில் நம்ம வந்துட்டு இந்த சார்ஜை எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கிறதுக்கு நம்ம ஒரே ஒரு ஒர்க் டன் தான் பண்ணணும். அந்த ஒர்க் டன் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒர்க் டன் against external field. work done against external field. அந்த work done against external field நான் எழுதிக்கிறேன் Q into V of R1. Q into V of R1. இது நான் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்ச ஒன்று. பொதுவாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த இதில் நான் வந்துட்டு ஒர்க் டன்னை வந்து நான் ரெண்டு விதமாக நான் ஒன்று பிரிக்கணும். ஒர்க் டன் ரெண்டு விதமாக பிரிக்கணும். நம்மளுக்கு என்ன அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க்கை நீங்கள் பண்ணணும் எல்லா சார்ஜஸ்க்குமே. ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. செகண்ட் ஒர்க் டன் இருக்குன்னா அகேன்ஸ்ட் இந்த ரெண்டு ஒர்க் டன் தான் நம்ம வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் டன் என்ன அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. செகண்ட் ஒர்க் டன் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அகேன்ஸ்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சார்ஜ். ஏற்கனவே அந்த இடத்துல இன்னொரு சார்ஜ் இருந்துச்சுன்னா அந்த சார்ஜுக்கு அகேன்ஸ்டாக நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க. எடுத்துகிட்டு வர்றப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஒர்க்கை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, அதுதான் நம்மளுக்கு இங்கே இருக்குது. செகண்ட் டைப் ஆஃப் ஒர்க்கை நம்ம பண்ணணுமா? பண்ண தேவையில்லை. ஏன்னா இதை சுற்றி நம்மளுக்கு எந்த சார்ஜஸுமே இல்லை. அதனால இந்த ஒர்க்கை நான் எதுவும் செய்யலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு செகண்ட் சார்ஜை நான் எங்கே இருந்தோ இங்கே எடுத்துகிட்டு வரேன். நான் அப்போ செகண்ட் சார்ஜை இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன். அப்போ செகண்ட் சார்ஜை ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்து இங்கேருந்து எடுத்து கொண்டு வந்து வைக்க போகிறேன். அப்போ வைக்க போகிறப்ப நான் ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க்கை நான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அந்த அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை நான் வந்து இங்கே W1 அப்படின்னு போட்டுட்டு இதை W2 அப்படின்னு சொல்லி போடுவோம். W2 அண்ட் இது வந்து நான் இந்த இடத்துல Q1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சார்ஜ், அதனால இங்கே Q1. இப்போ நம்மளுக்கு W2 அப்படிங்கிறது ஃபார்முலா என்ன QV, அதே ஃபார்முலா தான் இங்கே. என்ன நீங்கள் வந்து ரெண்டாவது சார்ஜ் எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறதுனால செகண்ட் சார்ஜ். இது நம்மளுக்கு V அப்படிங்கிறது R2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சார்ஜை R1 டிஸ்டன்ஸில் வச்சிருக்கிறீங்க, செகண்ட் சார்ஜை R2 டிஸ்டன்ஸில் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து ஒர்க் டன் அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம ஒர்க் டன் அகேன்ஸ்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சார்ஜ். இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சார்ஜ் யாரு? ஃபர்ஸ்ட் சார்ஜ். இப்போ ஃபர்ஸ்ட் சார்ஜுக்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். அதை நம்ம W2 டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது W2, அது W2 டேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ W2 டேஷ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா என்ன V இன்ட்டு Q. இது நம்மளுக்கு ஏற்கனவே போன மெத்தடில் போட்ட அதே தான் V இன்ட்டு Q. எடுத்துகிட்டு வர சார்ஜ் தான் இங்கே இருக்கும். அப்போ எடுத்துகிட்டு வர சார்ஜ் என்ன செகண்ட் சார்ஜ். இந்த பொட்டான்ஷியல் யார் கொடுக்க போகிறா? ஃபர்ஸ்ட் சார்ஜ் தான் அந்த பொட்டான்ஷியலை கொடுக்கும். அப்போ W2 பிரைம் ஈக்குவல்ஸ் டு V1ஓட ஃபார்முலாவில் என்ன இருக்கும் 1/4 epsilon naught Q1 by R12 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சார்ஜ் நடுவுக்கு டிஸ்டன்ஸ் R12. ஏற்கனவே ஒரு Q2 இருக்குது, அதனால Q2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒர்க் டன் இன் பிரிங்கிங் Q2 அப்படிங்கிறது ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ டோட்டல் ஒர்க் டன் என்னவா இருக்கும்? டோட்டல் ஒர்க்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் இது ரெண்டுத்தோட அடிஷன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கு Q2 V of R2 plus 1/4 epsilon naught Q1 Q2 by R12. ஸோ இது நம்மளுக்கு செகண்ட் சார்ஜை மட்டும் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்க் டன் நம்மளுக்கு. இப்போ இந்த சிஸ்டத்தோட டோட்டல் ஒர்க் டன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு டோட்டல் ஒர்க் டன் சிஸ்டம் டோட்டல் ஒர்க் டன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன டோட்டல் ஒர்க் டன் Wன்னு வச்சுப்போம். அது வந்து வேற ஒன்றும் இல்லை W1 ப்ளஸ் நம்மளுக்கு W2 அப்படின்னு வச்சுப்போம். இந்த W2னா இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் W2. அதாவது செகண்ட் சார்ஜை பண்ணுறதுக்கான டோட்டல் ஒர்க்கு W2, ஃபர்ஸ்ட் சார்ஜை பண்ணுறதுக்கான டோட்டல் ஒர்க்கு W1. அப்போ W1 அப்படிங்கிறது நம்மளுக்கு அங்கே எழுதியிருக்கிறேன்னா W1 என்ன Q1 V of R1. W2னா நம்மளுக்கு இந்த மொத்த ஈக்குவேஷன் Q2 V of R2 plus 1/4 epsilon naught Q1 Q2 by R12. So this is the total work done. இந்த சிஸ்டமோட டோட்டல் ஒர்க் டன் அண்ட் இந்த ஒர்க் டன் தான் நம்மளுக்கு இந்த சிஸ்டமில் போயிட்டு பொட்டான்ஷியல் எனர்ஜியாக நம்மளுக்கு போயிட்டு ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட் தான்.
வேற எதுவும் கிடையாது. ஸோ என்ன ஒரே ஒரு சேஞ்சு தான், போன கொஷினுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு சேஞ்சு தான். ஃபர்ஸ்ட் சார்ஜ் நீங்க எடுத்துட்டு வர்றப்போ அங்க டோட்டல் ஒர்க் டன் 0 வந்துச்சு, இங்க டோட்டல் ஒர்க் டன் 0 வரல, ரைட்டா? அப்புறம் செகண்ட் சார்ஜ் எடுத்துட்டு வர்றதுக்கு நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ண ஒரு ஒர்க் டன், அந்த ஒர்க் டன் தான் நம்மளுக்கு இங்க இருக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சார்ஜுக்கு நடுவுல. ஓகே, எக்ஸ்ட்ராவா நம்ம இதை கால்குலேட் பண்ணிடுவோம், அவ்வளவுதான். ஸோ ஒர்க் டன் அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு ஒரு சிஸ்டம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்ல கொண்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஃப்ரீ ஸ்பேஸ்ல வைக்கிறப்போ நம்ம வந்து ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். பார்த்து அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க ஒரு ஒர்க்கை நீங்க செய்யணும். அதை கால்குலேட் பண்ணாலே நம்மளுக்கு கேள்வி முடிஞ்சு. இங்க எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போதான் நீங்க ஒர்க் டன்னை 2 டைப்பா பிரிக்கணும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைப் என்ன, ஒர்க் டன் அகேன்ஸ்ட் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. செகண்ட் டைப் ஒர்க் டன் அகேன்ஸ்ட் த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சார்ஜ். அப்போ ரெண்டா நீங்க பிரிச்சு ரெண்டுத்தையும் நீங்க கால்குலேட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த டாபிக். ஸோ ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை.